வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முட்டவர்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த இரண்டாவது அடண்டம் லிஸ்ட்டில் செகண்ட் லிஸ்ட்டு எப்போ வெளியாகும்? ஸோ பிஜிடிஆர்பி ஒரு கனவாகவே போயிடுச்சா? குழப்பத்தில் ஆசிரியர்கள் எல்லாமே ஆழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ யூஜி இந்த பிஜிடிஆர்பி அடுத்த வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி. ஸோ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு எப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தாங்க இப்போ எல்லோருடைய மக்கள் மத்தியில் வந்திருக்க அந்த ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. செகண்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் எதுவுமே வெளியாகலை மக்களே. ஸோ டெட்டில் ஆல்ரெடி டெட்டோடைய ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடுதலாக வேகமாக கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ பிஜிடிஆர்பியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருகின்ற பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியாகும் மக்களே. சிலருக்கு மட்டும்தான் செகண்ட் சிவி லிஸ்ட் வெளியாகும், எல்லாருக்கும் வெளியாகும் அப்படின்னா வெளியாகாது. செகண்ட் சிவி லிஸ்ட்டோடைய பீப்புள்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு, ஸோ அந்த மாதிரி இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு, வித்தவுட் கேண்டிடேட் எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவர்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ தயாராகிக்கோங்க மக்களே. செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வெளியிடப்படலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்எலிஜிபிள் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு இதில் வரல அப்படின்னா அவங்களுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிச்சயமாக சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு அடுத்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மீண்டும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஸோ அடுத்தடுத்த வாய்ப்புகள் அனைத்துமே அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். செகண்ட் சிவி லிஸ்ட்டு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக செகண்ட் சிவி லிஸ்ட்டில் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி எல்லாமே பார்த்துருக்கோம். இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய பிரச்சனை குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருமே கல்வி செய்தியின் அங்கம் தான் வாசகர்களின் கருத்து சுதந்திரத்தை வரவேற்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய குறிப்பு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்படி என்ன இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய பிரச்சனை குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டே ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய பிரச்சனைகள் எல்லாமே தொடர்பாக முடிவெடுக்கப்படும். அமைச்சர் அன்பில் மகேஷ் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனை தொடர்பாக விரைவில் மூவர் குழு அறிக்கை வெளியிடப்படும். ஸோ போராட்ட களத்தில் எடுக்க ஆசிரியர்கள் பள்ளிக்கு திரும்பி கற்பித்தல் பணியில் ஈடுபட வேண்டும் அப்படின்றத அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டார். இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய பிரச்சனை குறித்து விரைவில் ஒரு சுமூகமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். இடைநிலை ஆசிரியர்கள் ஊதியம் தொடர்பாக மூவர் குழு ஒரு அறிக்கை வெளியிடுது. அந்த அறிக்கையின் படியில் ஸோ ஊதியம் தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றத பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டே சொல்கிறாருங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை பிறப்பிக்க இருக்காரு. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களுடைய மகிழ்ச்சி செய்தியும் இதில் அடங்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் வந்திருக்கு அந்த ஒரு முக்கியமான தகவல்கள். விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு புதிய நியமனங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். ஆசிரியர்கள் காலி பணியிடம் நிச்சயமாக அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. ஸோ அதனால் 20,000 ஆசிரியர் பணியிடங்கள் நிச்சயமாக நிரப்பப்படும். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வர்களாக இருந்தாலும் சரி, HGTயோட தேர்வர்களாக இருந்தாலும் சரி, எந்த தேர்வர்களாக இருந்தாலும் சரி, இந்த டைம் அதிக அளவில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. உதவி பேராசிரியர்களுடைய ரிசல்ட்டையும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.